வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாமை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அது கூட முந்திரி, திராட்சை 3 எடுத்திருக்கேன். பாதாமையும் முந்திரியும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வரணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு 3 எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பவுலில் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையோட மெஷர்மெண்ட் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த பவுல் எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணும். அந்த ரவையை இப்போ கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம கிண்டி விடணும். இந்த ரவை கூடவே நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ ஒரு கப் ரவைக்கு 3 கப் நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரவை அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கீழே அந்த கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கலருக்காக நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, இது ஆப்ஷனல் தான். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரவை பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் ரவை எடுத்துருக்கோமோ சேம் அதே மெஷர்மெண்ட்க்கு அதே அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேம் இதே ப்ராசஸில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே ஏலக்காய் பொடி ஆட் பண்ணணும். என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாததுனால நான் 3 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எப்பவும் போல் நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல பாதாம், முந்திரி, திராட்சை 3 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது கூட எக்ஸ்ட்ரா நெய் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நிறையாவே நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு நல்லா இறக்கி வைங்க. சுவையான கேசரி ரெடி. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.